இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கரைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் சிநேகரே, இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். விசேஷமாய் இன்றைக்கும் இந்த முதல் ஆராதனையில் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்க உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் கழிகூற எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஆண்டவரே ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வசனம் இந்த காலை வேளையில வல்லமையோடு புறப்பட்டு வரட்டும். மெய்யாகவே வசனத்தை கேட்கிறவர்கள் உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு காரியம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இங்கே அன்பின் விருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லாரும் வீட்டில் நாங்கள் சாப்பாடு செஞ்சுட்டு வந்துட்டோம். அதனால் நாங்கள் திரும்பி போகிறோன்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது. உங்களுக்காகத்தான், உங்களை நம்பித்தான் இந்த ஆகாரத்தை ஒழுங்கு செய்கிறோம். அதனால் எல்லாரும் இருந்து நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம் என்கிற ஒரு நினைவோடு அந்த பந்தியில் பங்கு பெறும்படி உங்களை பட்சமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் வாசிக்க கேட்டோம். நீ பயப்படாது. ஏன் பயப்படக்கூடாது? நான் உன்னுடனே என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நாம் தேவ வசனத்தை கேட்கும் போது எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் என்ன செய்து பின்பற்றுகிறவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தெசலோனிக்கே சபையார் மிகுந்த உபத்திரவத்திலே காணப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு நிருபம் எழுதுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்கிறார், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் எப்படி வசனத்தை கேட்டீர்கள்? பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு கூட. எத்தனை பேருடைய இருதயத்தின் ஆழத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சந்தோஷத்தினால நிரப்பி இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. பின்னையோ வசனத்தில் அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். அப்ப எப்படி சந்தோஷம் வரும்? பரிசுத்த ஆவியானவரால் தான் நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் கடந்து வரும். சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரம் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் என்ன செய்திருக்கிறீர்? தந்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். இப்ப கர்த்தருடைய வசனம் எதற்கு கேட்கிறோம்? கர்த்தரை பின்பற்றுவதற்காகத்தான். அவரை பின்பற்றினால் முடிவிலே நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். அந்த நோக்கத்தோடு கூட இந்த புதிய ஆண்டிலே தேவனுடைய வார்த்தையை கேட்போம். ஏசாயா 41:10 வாசித்தோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே என்ன செய்கிறேன்?
அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் திடமாய் சொல்ல முடியும், தைரியமாய் சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி? ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற வேளையில, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் என்ன செய்து தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று. பார்த்தீர்களா, நான் பயப்படேன் என்று சொல்ல காரணம் என்ன? அங்க வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் என்ன செய்திருக்கிறாரே, சொல்லி இருக்கிறாரே. சொன்னவர் விலகி போவாரா? உன்னை கைவிடுவாரா? வானமும் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் என்ன செய்யாது, ஒழியாது என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய வார்த்தைகள் ஒன்றையும் தரையிலே விடுகிறவர் அல்ல. வேத வசனத்தில் எல்லாம் எங்கே வாசித்தாலும், யோசுவா 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவருடைய நல்வார்த்தைகளில் ஒன்றாகிலும் என்ன செய்யவில்லை, தவறி போகவே இல்லை, எல்லாம் என்ன செய்தது, நிறைவேறிற்று. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். அருமையானே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். அவர் கேட்ட ஒரு கேள்வி, இந்த ஜனங்கள் எல்லாரும் இறைச்சியை கேட்கிறார்கள், எங்கே இருந்து இறைச்சி இந்த வனாந்திரத்தில் கிடைக்கும்? ஆடு மாடுகளுக்காக அவர்களுக்கு அடித்தாலும் அது போதாதே என்றெல்லாம் அவன் புலம்புகிறவனாய் காணப்பட்டார். நல்ல கவனிங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், என் கை எப்படிப்பட்டதோ, குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது என்ன செய்ய போகிறாய்? பார்த்தீங்களா, கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், இவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள், இறைச்சியை புசிப்பார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாளும் அல்ல, 10 நாளும் அல்ல, 1 மாதம் அல்ல, 20 நாள் மாத்திரம் அல்ல, 1 மாதம் வரைக்கும். பார்த்தீங்களா, புசிப்பீர்கள். அது மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் என்ன செய்வார்? இனி மாம்சமே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஏன்னா இந்த ஜனம் அப்படி கேட்டுச்சு, எங்களுக்கு இறைச்சியே இல்லை, இறைச்சியே இல்லை. கர்த்தர் சொல்றார், மூக்கால் அது புறப்படும், உங்களுக்கு எப்படி என்ன ஆகும்? தெவிட்டி போகும். இப்ப கர்த்தர் செய்தாரா? கர்த்தர் சொன்னதை செய்தார். அவருடைய பாளையம் எங்கிலும் சுற்றிலும் 2 முழ உயரத்திற்கு காடைகள் வந்து என்ன செய்தது? விழுந்தது. எங்கிருந்து இறைச்சி வந்தது என்று யாருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் காணப்பட்டார். இந்த காலையில நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும். ஏதோ ஒரு சிலரோடு கூட நீங்கள் பெரிய தேவையோடு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தோடு ஒரு கேள்வியோடு இந்த இடத்துல வந்து அமர்ந்து இருக்கலாம். இது கர்த்தரால் ஆகுமா, இது கூடுமா என்று யோசிக்கலாம். கர்த்தருடைய கை ஒரு நாளும் குறுகினது அல்லையா. ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி என்ன செய்யல, மந்தமாகவே இல்லை.
ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதல்ல, குறுகினது அல்லையா. அவருடைய கை நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு வேண்டும் மட்டும் அவர் என்ன செய்ய வல்லவர், கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகையினால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் பயம் அதிகமாய் காணப்படுகிறது. 2026 வருஷம் எப்படி இருக்குமோ, செய்திகள் பலவிதமாய் கேள்விப்படுகிறோம். இனி நம்முடைய தேசத்துல நாம் இருக்க முடியுமா, விதமாய் சுயாதீனமாய் கர்த்தரை ஆராதிக்க முடியுமோ என்றெல்லாம் பல கேள்விகள் எல்லாருடைய இருதயத்திலும் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து இந்த வருஷத்துல சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். மத்திய 28 நாம் வாசிக்கிறோமே, கடைசி வசனத்துல, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதுவரைக்கும்? உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் கர்த்தர் யாரோடு இருக்கிறார், நம்மோடு கூட காணப்படுகிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் என்ன செய்யாதிருப்பாரோ, நிறைவேற்றாதிருப்பாரோ. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தான் நடந்தார்கள். மாராவுக்கு வந்தார்கள். அந்த தண்ணீர் எப்படி இருந்தது? கசப்பா இருந்தது. அவர்கள் நினைச்சாங்க, இந்த கசப்பான தண்ணீரை குடித்தால் நமக்கு பலவீனம் வருமே, எப்படி இதை குடிப்பது என்றுதான் யோசனை. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை அங்க என்ன செய்திருந்தார், ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். மோசேக்கு கூட தெரியாது இந்த கசப்பான தண்ணீர் எப்படி மதுரமாய் மாறும், எங்கிருந்து நல்ல தண்ணீர் கிடைக்கும். ஆனால் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீருக்குள்ள என்ன செய், போடு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை கடைசி பகுதியில் வாசிக்கலாம். அங்கே வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். வாசிப்போமா? 25வது வசனத்தை வாசி. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை என்ன செய்தார்? பாத்தீங்களா? சொல்யூஷன் எங்கேயோ அல்ல, தீர்வு எங்கோ அல்ல. தீர்வு எங்கதான் இருக்கு? எந்த இடத்துல கசப்பு இருக்கோ அதே இடத்துல தான் இன்னமும் இருக்கு, மதுரமாக்குற தீர்வும் காணப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானே, இன்னைக்கு அங்க போலாம், இங்க போலாம். அங்க போனா தீர்க்க தரிசனம் கேட்டு நமக்கு ஏதாயிலும் வாங்குமா? நீ எங்கேயும் போக வேண்டாம், உனக்கு பக்கத்திலேயே தீர்வு இருக்கிறது. கர்த்தர் வேற யாருக்கும் காண்பிக்கவில்லை, வேற யாரோடு சொல்லவில்லை, போய் அந்த மரத்தை பார் என்று சொல்லி வழி நடத்துகிறவனை பார்த்து சொல்கிறார், மோசையே அந்த மரத்தை என்ன செய், பார். அதன் கிளையை வெட்டி போட்ட போது அது என்ன ஆயிற்று? அது மதுரமாய் மாறிற்று. வெட்டப்பட்ட கிளை வேறு யாருமல்ல, ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றின கிளையாய் காணப்படுகிற இயேசு என்பவர் தான். உங்களுக்காய் எனக்காய் கல்வாரி சிலுவையில் அவர் வெட்டப்பட்டார். அதன் முகாந்திரமாய் கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் என்னவாய் மாற்றுகிறார்? மதுரமாய் மாற்ற அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அவர்களுக்கு எதை உணர்த்த தெரியுமா? அந்த 26வது வருஷத்தில் வசனத்துல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் பரிகாரி என்பதை உணர்த்தும்படிக்கு கர்த்தர் சில வழிகளில் வழியாய் நம்மை நடத்துகிறார். அது ஒருவேளை கடினமாய் காணப்படலாம், கர்த்தரை பார்த்து முறுமுறுக்கிற அனுபவமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நடத்துவது எல்லாம் நன்மைக்காக என்று நாம் அறிய வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே,
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் என்ன செய்கிறவர்களுக்கு, மனுஷனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அல்லையா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எதற்காய் இருக்கிறது, நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம். எல்லாம் நன்மைக்காய் என் வாழ்க்கையில் நடக்கிறது. தேவன் தீமை செய்கிறவர் அல்லவே அல்லையா. தீமையை அவர் என்ன செய்கிறவர், நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். அதே இஸ்ரவேல் ஜனத்தை சூர்வனாந்திரத்தில் தண்ணீரை தேடி அலைந்தார்கள். தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதே மோசேயை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். மோசேயே, நான் கண்மலையின் மேல் வந்து என்ன செய்வேன், அங்கே நிற்பேன். ஓரேபிலே நீ கண்மலையில என்ன செய், அடி. எதை கொண்டு அடிக்க வேண்டும், உன் கையில வைத்திருக்கிற கோலை கொண்டு நீ அடிக்க வேண்டும். இந்த கோல் சாதாரண ஒரு கோல் தான். 40 ஆண்டு காலங்களும் மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த போத்திபிராவின் ஆடுகளை மேய்க்கும்படியாய் இந்த கோல் அவனுக்கு என்ன செய்தது, பயன்பட்டதாய் காணப்பட்டது. ஆனால் என்றைக்கு கர்த்தர் மோசேயை பார்த்து, மோசேயே உன் கையில் இருக்கிற கோலை கீழே என்ன செய், போடு என்று சொன்னாரோ, அதற்கு கீழ்ப்படிந்து மோசே போட்டானோ, அது முதற்கொண்டு அது என்னவாய் மாறிட்டு தெரியுமா, தேவனுடைய கோலாய் மாறிற்று. கர்த்தருடைய வசனம் அதை சொல்லுகிறது. அது தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு மோசே எங்கே போனான், அங்கே எகிப்துக்கு கடந்து போனதை நான் கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். வசனத்தை வாசிப்போமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 4:20. அப்பொழுது மோசே மனைவி தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பினார். தேவனுடைய கோலையும், ஹல்லேலூயா, எதை மறக்கல, கோலை மறக்கல. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் பைபிளை தூக்கிட்டு வந்திருக்கிறோம், பைபிள் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறோம், கொண்டு வராம வீட்டிலேயே விட்டு, அது வீட்டிலேயே இருக்கட்டுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். தேவனுடைய கோலையும் மோசே மறக்கல. ஏன்னா அன்றைக்கு தேவ சமூகத்தில் அந்த கோலை போட்ட போது அது என்னவாயிற்று, சர்ப்பமாயிற்று. மோசே பயந்தான். கர்த்தர் சொன்னார், வாளை பிடி என்று. அவன் வாளை பிடித்த போது மறுபடியும் அது என்ன ஆயிற்று, கோலாயிற்று. இந்த அற்புதங்களை செய்யத்தக்கதான வல்லமை அந்த கோலுக்குள்ளே காணப்பட்டது. அந்த கோலைத்தான் சிவந்த சமுத்திரத்தின் மேலாக அவன் என்ன செய்தான், நீட்டுகிறவனாய் காணப்பட்டான். வசனத்துல பாருங்க, இன்னைக்கு வசனம் எங்கேயோ போகிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த காலைவெளியில் உங்களுக்கு வருகிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். அங்கே 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். கோலை, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, சமுத்திரத்தை என்ன செய், எதை நீட்டணும், எங்க, எந்த சமுத்திரம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த சமுத்திரத்திற்கு முன்பதாய் நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களோ, திகைத்து நிற்கிறீர்களோ, அந்த சமுத்திரத்தை பார்த்து உங்களுடைய கோலை என்ன செய்யுங்க, நீட்டுங்க. உங்களுடைய கையை என்ன செய்யணும், ஓங்கி சமுத்திரத்தை என்ன செய்யுங்க, பிளந்து விடுங்க. உங்க கையில அற்புதம் இருக்குது ஐயா. அற்புதத்திற்காக வேற எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கையிலே அற்புதம் செய்யத்தக்கதான வல்லமை நிறைந்திருக்கிறது. அங்க வசனத்தில் என்ன வாசிப்போமானால், அதே யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை இவ்விதமாய் நான் வாசிக்கலாம்.
வாசிப்போம் 21வது வசனம் 4:21. யாத்திராகமம் 4:21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படிக்கு எச்சரிக்கையாயிரு. அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவை. எத்தனை பேர் நம்புறோம்? என் கையிலே கர்த்தர் என்னத்தை செய்து வைத்திருக்கிறார்? அற்புதங்கள். கையில் அற்புதம் செய்யும்படியான கிருபை இருக்கு. என் ஜீவிதத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் என் கையை நீட்டினால் போதும், அற்புதம் என்ன செய்யும்? நம்முடைய கையை பரலோகத்துக்கு நேராய் நீட்டினால் போதும், கர்த்தர் அற்புதங்களை செய்ய போதுமானவராய் காணப்படுகிறார். அது பெரிய செங்கடலா இருந்தாலும் அந்த செங்கடலும் உங்களுக்கு என்ன செய்யும்? வழி திறக்கத்தக்கதாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சாதாரண காரியம் அல்ல ஒரு சமுத்திரம் ஒதுங்குவது. ஆனால் கர்த்தர் அதை தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிறவராய் காணப்பட்டார். தர்மியான நாளிலே நான் உங்களோடு சொல்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கடந்த நாட்களில் ஒரு சாட்சி ஒன்றை கேட்டேன். நம்முடைய விசுவாசி ஒருவர் கடந்த நாளிலே வீட்டிற்கு வந்து எங்களோடு கூட பேசிக்கொண்டு நீண்ட மணி நேரங்கள். அப்பொழுது அவர் சொன்னார், டிசம்பர் மாதம் ஐயா நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தம் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில அப்படியே 100 மடங்கு நடந்தது. எனக்கு கொடுக்கப்பட்ட லக்கை நான் நிறைவேற்றி முடிக்க முடியவில்லை. இது எப்படி ஆகும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். 1ஆம் தேதி அதிகாலை வேளையில நான் வந்து கடந்து போனேன். எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு 10 நாட்கள் கூட ஆகல, அந்த டார்கெட்டை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஐயா எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர், வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர். இந்த காலையிலே அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. எதை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம்? பயந்த ஒரு 3 பேரை உங்களுக்கு முன்பாக இந்த காலை வேளையில நான் நிறுத்தும்படியாய் நான் விரும்புகிறேன். வாசிப்போய் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையும், உனக்கு மகா நான் உனக்கு கேடகமும், உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நல்ல கவனிங்க, விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை இது. யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் அங்கே 21வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் யாருடைய சிநேகிதனாம்? அந்த வார்த்தையை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். 23வது வசனம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். யாருடைய சிநேகிதன்? கர்த்தருக்கு எத்தனை பேர் சிநேகிதராயிருக்க விரும்புறீங்க? சிநேகிதர் என்றால் அவருடைய அர்த்தம் என்ன? வசனத்தை நான் வாசிப்போமானால் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அவருடைய காரியத்தை ஆண்டவரே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். 15வது வசனத்தை வாசிப்போம். 15 நான் இனி உங்களை என்னுடைய ஊழியக்காரர் என்று சொல்லுவது இல்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில்
என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்தேன். அப்ப நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? யாருக்கு சிநேகிதர்? தேவனுடைய சிநேகிதர். ஆயினத்தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒன்றையும் என்ன செய்யல, மறைக்கல. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு என்ன செய்வேனோ, மறைப்பேனோ. He never hide anything to Abraham. ஒன்றையும் அவர் மறைக்கல. எல்லாம் செய்ய போற எல்லா காரியத்தையும் அவளோடு கூட கர்த்தர் என்ன செய்தார். எத்தனை பேர் அது விரும்புறோம்? அதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் எங்கெல்லாம் கூடாரம் போட்டானோ அங்கெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன செய்வான், ஆராதிக்கிறவனாய். ஆராதிக்கிற மனுஷனோடு தான் கர்த்தர் பேச முடியும். நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறோம்? நம்முடைய ஜீவிதத்தில் ஆராதனை உயருமானால் கர்த்தர் நம்முடைய சிநேகிதராய் இருக்க முடியும். மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாம் அவன் என்ன செய்தான், நிறைவேற்றுகிறவனாய் காணப்பட்டான். அவனுடைய முதிர் வயதிலே கர்த்தர் அவனுக்கு தந்த அந்த குமாரனை அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துல 3வது நாள் கர்த்தர் அவனுக்கு காண்பித்த அந்த குறித்த இடத்துல ஈசாக்கை பலி செலுத்தும்படிக்கு அவன் என்ன செய்யல, எந்த விதத்திலும் அவன் பின்வாங்கவே இல்லை, கொடுத்தான். அவனை கட்டி விறகுகளின் மேல் அவனை படுக்க வைத்தான். பட்டயத்தை எடுத்து என்ன செய்தான், ஓங்கினான். கர்த்தர் பார்த்தார். அவரே திடுக்கிடத்தக்கதான காரியம். ஐயோ, என் பிள்ளை, என் சிநேகிதனாய் ஆபிரகாம் சொன்னதை அப்படியே செய்கிறானே என்று சொல்லி உடனே கதறுகிறார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கை என்ன செய்யாதே, போடாதே. நிறுத்தினார். கர்த்தர் அதற்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருந்தார். அது ஆபிரகாமுக்கு தெரியாது. இவங்க 3 நாளாய் பிரயாணம் பண்ணி அந்த சொல்லப்பட்ட குறிக்கப்பட்ட இடத்திற்கு போனார்கள். ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியாது, என் குமாரனாய் ஈசாக்கை நான் பலி செலுத்தித்தான் வருவேன் என்று சொல்லி போனவன் அந்த ஈசாக்கோடு வருவேன் என்று சொல்லி வேலைக்காரனிடத்தில் சொல்லுகிறார். அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடப்பட்டு போய் கர்த்தரை தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு என்ன செய்வோம், திரும்பி வருவேன் என்று சொல்லவல்ல, திரும்பி விசுவாசத்துடைய அறிக்கை அவன் அறிவிக்கிறவனாய் காணப்பட்டான். அந்த விசுவாசத்தை கர்த்தர், விசுவாச வார்த்தையை கர்த்தர் என்ன செய்தார், கனப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாயில எப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது? வாய் அல்லது நம்முடைய நாவு ஒரு நெருப்பாய் இருக்கிறது. அது எதையும் என்ன செய்யும், அழித்து போடும். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகளிலே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அதன் கனியை அவர்கள் புசிப்பார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 18:22 நீதிமொழிகள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். 21வது வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை. நம் ஜீவனை விரும்பினால் ஜீவ கனியை புசிப்போம், மரணத்தை விரும்பினால் மரணத்தின் கனியை புசிப்போம். இன்னைக்கு எதை நம்முடைய விரும்புகிறோம்? நம்முடைய விருப்பம் என்ன? இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர். இந்த நாளிலே உங்களோடு நான் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, இந்த ஆபிரகாமை பார்த்துதான் கர்த்தர் இப்பொழுது சொல்கிறார், நீ பயப்படாது. சிநேகிதன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவனோடு கூட அவனுக்கு என்ன பயம்? நல்ல கவனிங்க. நான் 3 காரியம் சொல்ல முடியுமா எனக்கு தெரியல, ஆனாலும் சொல்ல பிரயாசப்படுகிறேன்.
முதலாவது காரியம், அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்ட போது அவன் மாத்திரம் வரல, அவனுடைய தகப்பனாகிய தேராகும் அவன் சகோதரனுடைய மகனாகிய லோத்தையும் அழைத்து கொண்டுதான் என்ன செய்தார்? கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு நேராய் பிரயாணப்பட்டு வருகிறார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாமோடு சேர்ந்த லோத்தும் என்ன செய்யப்பட்டான்? ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் காணப்பட்டான். வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கு லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கு என்ன உண்டாயிற்று? வாக்குவாதம் அவ்வளவு பெருகிற்று. பூமி அவர்களை என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அப்படி அந்த வார்த்தை என்ன? அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்காமற் போயிற்று. மேய்ச்சலின் நிமித்தம் வாக்குவாதம் மேய்ப்பருக்குள்ள. ஆபிரகாமுடைய காதுகளிலே கேட்டபோது அவன் சொல்லுகிறான், லோத்தை கூப்பிட்டு, லோத்தே, நாம் 2 பேரும் யாராயிருக்கிறோம்? சகோதரர். நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். நீ பிரிந்து போனால் பிரிந்து போ, நான் உனக்கு சான்ஸ் கொடுக்கிறேன். ஏன்னா நம்ம 2 பேரும் யாராயிருக்கிறோம்? சகோதரராயிருக்கிறோம். நமக்குள்ளே வாக்குவாதம், வீண் பிரச்சனை வேண்டாம் என்று சொல்கிறார். உடனே லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவன் போகிறான். செழிப்பான தேசத்தை அவன் கண்டுகொண்டான். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே, நீ உன் கண்களை ஏறெடுத்து வடக்கேயும் தெற்கேயும் மேற்கேயும் கிழக்கேயும் என்ன செய்? நோக்கி பார். மாம்சத்துல பார்த்தவனுடைய முடிவு என்ன தெரியுமா? சிறைப்பட்டு போகிற ஒரு அனுபவம். ஆனால் சிறைப்பட்டு போனவனை கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தானே ஆபிரகாம், அவன்தான் அவனை சிறையிருப்பிலே இருந்து என்ன முடிந்தது? திசை திருப்ப முடிந்தது. எத்தனை பேருக்கு புரிந்தது எனக்கு தெரியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுயமாய் நாம் எதையாயிலும் ஒன்றை செய்ய முயற்சி செய்வோமானால் அந்த முயற்சி என்னவாயிருக்கும்? தோல்வியாயிருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி நாம் செய்வோமானால் அந்த காரியம் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? ஜெயமுள்ளதாய் காணப்படும். ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த தேசத்தை அவன் அனுபவிக்கும்படியாய் காணப்படுகிறான். கர்த்தர் சொன்னா, நீ பார் என்று சொல்லி, பார்க்கிற தேசம் முழுவதையும் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அதோடு விட்டு விட்டாரா? 2வது ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ கால் மிதிக்கும் தேசத்தையே உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு தருவேன். நீ என்ன செய்? தேசத்துடைய நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மற்றும் என்ன செய்? சுற்றி திரி. அதெல்லாம் உனக்கு என்ன செய்வேன்? அப்ப பார்க்கிறதும் கிடைக்கும், கால் வைக்கிறதும் என்ன செய்யும்? கிடைக்கும். யோசுவாவுக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் மறுபடியும் ரிப்பீட்டா சொல்றார். வாசிப்போமா? யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்று நினைக்கிறேன். நீ உன் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும். 3வது வசனம் வாசிங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும். எந்த இடத்தை? மிதித்து வந்த தேசத்தை கர்த்தர் கொடுக்கிறவர். கர்த்தர் காலேபுக்கு யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ கால் மிதித்து வந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் என்ன செய்வேன்? கொடுப்பேன். அப்ப கர்த்தர் கால் வைக்கிற தேசத்தையும் என்ன செய்கிறவர்? கொடுக்கிறவர். ஆனால் ஒரு காரியம் நடந்தது. லோத்து, நான் சுருக்கமாய் சொல்கிறேன், சிறையாக கொண்டு போகப்பட்டான். அவனும் அவனுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் அவனுடைய சகல வஸ்துக்களும் என்ன செய்யப்பட்டது? ராஜாக்களால் சிறையாக, சோதோம் குமாரா ராஜா முதற்கொண்டு சிறையாய் கொண்டு போகப்பட்டான். ஆபிரகாம் இதை கேள்விப்பட்டார். அவனுக்கு நல்லா வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும்னு சொல்லி அவன் சும்மா இருக்கல. இதுதான் நல்ல சான்ஸ், கை கொட்டி என்ன செய்வோம்? சிரிப்போம் என்று அவன் சிரிக்கல. அவன் என்ன செய்தான்? தன் கைப்படிந்த 318 ஆட்களையும் அழைத்து கொண்டு போய் அந்த கொடிய ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி
ஒன்று விடாமல் அனைத்தையும் என்ன செய்தானா திருப்பி கொண்டான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 14ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் என்ன செய்தான் திருப்பி கொண்டு வந்தான். இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தராலே ஆயிற்று. அப்பதான் உள்ளத்தின் ஆழத்துல அவனுக்கு ஒரு பயம். 5 ராஜாக்களும் இந்த 4 ராஜாக்களுக்கு முன்பதாய் என்ன செய்ய முடியவில்லையே, நிற்க முடியவில்லையே. நம்ம வெறும் 318 பேரோடு கடந்து போய் யுத்தத்தில் ஜெயத்தோடு திரும்பி வந்தோம். இனி என்ன செய்வானோ என்கிற ஒரு பயம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த பயம் காணப்படுகிறது? சத்துருக்கள் நம்மை பின்தொடருவார்களோ? நான் கடந்த 1ஆம் தேதி பிரசங்கத்தை எல்லாம் முடித்து எல்லாரும் போய்விட்ட பிறகு சில பேர் தங்கியிருந்தார். என்னோடு கூட ஒரு சிலர் பேசி கொண்டிருந்தார்கள். கடைசியாய் ஒரு சகோதரி விதமாய் சொன்னார், பாஸ்டர், இன்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த வசனம் என் வாழ்க்கையில அச்சரம் பெறலாமல் காணப்படுகிறது. என்ன என்று கேட்டேன். என்னோடு கூட வேலை செய்கிற ஒரு சகோதரி, எனக்கு விரோதமாய் என்னென்னலாம் பிரச்சனை கொடுக்கணுமோ அத்தனையும் அதிகாரிகளிடத்துல பொய்யா என்னை குறித்து சொல்லி எனக்கு விரோதமாய் பிராது பண்ணி இருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்துல ஏசாயா 40:11 வாசித்தோம், உன்னோடே போராடினவர்களை என்ன செய்வாய், தேடியும் காணாமல் போவாய். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றுமில்லாமல் இருள் பொருளாவார்கள் என்று சொன்னீங்கய்யா. என்னோடு கூட யுத்தம் நடக்கிறது. யுத்தத்துல கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுக்க எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் இந்த வருஷத்துல இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக பேசியிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நம்புவீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்த சகோதரியை சிநேகிங்க, அன்பு பாராட்டுங்க, என்ன செய்ய முடியுமோ நன்மையானதை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். நீங்க ஒரு நாள் வெட்கப்படுவது இல்லை. நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லி ஜெபித்து கடந்து போனார். நான் சீக்கிரத்தில் அந்த செய்தியை கேட்க போகிறோம். கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆபிரகாமுக்கு இந்த பயம், எங்கே நம்மை மறுபடியும் திரும்ப வந்து சத்துருக்கள் நம்மோடு யுத்தம் பண்ணுவார்களோ என்று. அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார், ஆபிரகாமே நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். கேடகம் அவர். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது சொல்கிறார், ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். அந்த கேடகம் ரட்சிப்பாயிருக்கிறது. அந்த கேடகம் இருக்க வரைக்கும் சத்துரு உன்னை என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் தொட முடியாது. சத்துருவின் போர் ஆயுதங்கள் ஒன்று உன்னை அணுகாது. சத்துரு உனக்கு விரோதமாய் அனுப்புகிற சகல விதமான அக்கிரியாஸ்திரங்களையும் அவிக்கத்தக்கதாய் ரட்சண்யம் என்னும் கேடகத்தையும் என்ன செய்து பிடித்துக் கொண்டு என்று சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. பிசாசு இன்றைக்கு அக்கினியாஸ்திரங்களை நமக்கு விரோதமாய் என்ன செய்கிறவன், அனுப்புகிறவனாய் காணப்படுகிறவன். இந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? 16 வாசிங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், விசுவாசமாகிய கேடகத்தை பிடித்துக் கொண்டு. இன்னைக்கு நம்முடைய கேடகத்தை உயர்த்தி பிடிக்கணும் ஐயா. எது அந்த கேடகம்? விசுவாசமாகிய கேடகம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று உங்களை நீங்களே என்ன செய்யுங்கள், சோதித்து பாருங்கள். நீங்களே பரீட்சித்து பாருங்கள். பார்க்கிறோமா, நான் விசுவாசத்துல இருக்கிறேனா அல்ல விசுவாசத்துல குறை உள்ளவனா இருக்கிறேனா?
இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டாரே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று, ஏன் பயப்பட்டீர்கள்? விசுவாசம் குறைந்தால் நமக்குள்ளே பயம் வரும். நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் காணப்படுகிறது. எத்தனை பேர் அந்த விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசத்தில் பெருக வேண்டும். விசுவாசம் பெருக்க வேண்டுமானால் தேவனுடைய வசனத்திற்கு முதல் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஏதோ கர்த்தருடைய சபைக்கு வந்தோம், பாஸ்டர் ஒரு பிரசங்கத்தை பண்ணார், போகும்போது நல்லா பிரசங்கம் பண்ணார்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்துட்டு போறதல்ல. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறாரா? அந்த வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் வாழ்வீர்களானால் அந்த வசனம் உங்களுக்காக அந்த வாரம் முழுவதும் என்ன செய்யும்? கிரியை செய்கிறதாய் காணப்படும். இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்திருப்பீர்கள், பொல்லாங்கன் எய்கிற சகல அஸ்திராயுதங்களையும் என்ன செய்யப்படும்? அவிந்து போகும். அவன் எத்தனை அக்னியாஸ்திரங்களை உங்களுக்கு விரோதமாய் ஏவினாலும் அது ஒன்று உங்களுக்கு என்ன செய்யாது? வாய்க்காதையா. அதனால்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது? வாய்க்காதே. ஒன்று வாய்க்காது. இந்த காலையில ஆபிரகாமுடைய ஜீவிதத்தில் கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினார். அந்த சத்துருக்கள் ஒருபோதும் திரும்ப வரவில்லை. இன்றைக்கு நீங்கள் காண்கிற சத்துருவை இனி ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீர்கள்? காண மாட்டீர்கள் என்று சொல்லி அங்கே இஸ்ரவேல் ஜனத்திற்கு மோசேயின் மூலமாய் கிடைத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் என்ன செய்ய வல்லவர்? நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் அவருடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் என்றார். அடுத்த வசனம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இரண்டாவது கர்த்தர் அப்போஸ்தலனாகிய யோவானை பார்த்து சொல்கிறார், யோவானே நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. நல்ல கவனிக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்களிலே அப்போஸ்தலனாகிய யோவான் ஒருவனாயிருந்தான். இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவன். அப்படிப்பட்ட அன்பான சீஷனாய் காணப்பட்டவனுடைய வாழ்க்கையில அப்போஸ்தலரோடு கூட ஒன்றித்து இருந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன். அப்போஸ்தல சங்கத்தில பிரதானியாய் காணப்பட்டவர். எபேசிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை ஆரம்பித்த பிறகு தொடர்ச்சியாய் அநேக வருஷங்கள் அந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த யோவான் ஏறக்குறைய அநேக ஆண்டுகள் ஆயிற்று. 20-25 வருஷங்களுக்கு மேலாய் ஊழிய செய்தவர். டொமிஷிய ராயன் யோவானை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார். விஷம் கொடுத்து பார்த்தான், மரிக்கவில்லை. தலைத்து கொண்டிருக்க பொங்குகிற எண்ணெய் பாத்திரத்தில் கொப்பரைக்குள்ளே போட்டு தீயை அதிகமாக்கினார். யோவான் அதற்குள்ளே ஏதோ பச்சை தண்ணியில குளிக்கிறது போல காணப்பட்டார். ஒன்றும் அவரை சேதப்படுத்தவில்லை. இதை கண்ட டொமிஷிய ராயனுக்கு பயம் உண்டாயிற்று. உடனே மனுஷ சஞ்சாரம் இல்லாத பத்மோ எனும் தீவுக்கு என்ன செய்யப்பட்டார்? நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்பட்ட யோவான் தனிமையாய் காணப்படுகிறார். வேற யாரும் இல்லை. அது மிகவும் மோசமான ஒரு தீவு. தண்டனை கைதிகளை அங்கே அனுப்பினால்
அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, அங்க மறிக்க வேண்டியதுதான். அப்படிப்பட்ட இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவானை அங்கே டொமிஷியன் ராயன் அனுப்பினார். ஆனால் அந்த தீவில அவன் நினைத்தான் தனிமையாய் அவன் சாக வேண்டியதான் என்று சொல்லி. ஆனால் அங்கேதான் கர்த்தருடைய நாளிலே அவன் என்னானாம், ஆவிக்குள்ளானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை ஆவிக்குள்ளாய் நிறைக்கிறவராய் காணப்பட்டார். அங்கே தரிசனம் காண்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருகிறது, யோவானே ஆசியாவிலே இருக்கிற 7 சபைகளுக்கு இந்த நிருபங்களை என்ன செய், எழுது என்று சொல்லி. எழுத சொன்னவர் யார் என்று சொல்லி யோவான் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். இங்கே வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 11வது வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிற வேளையில அந்த சத்தத்தை கேட்டபோது 12வது வசனத்தில் சொல்கிறார், அந்த சத்தத்தை, என்னோடு பேசின சத்தத்தை பார்க்க நான் திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பிலே பொற்கச்சை கட்டி இருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை என்ன செய்தேன். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியிலே தான் கர்த்தரை காண முடியும். ஐயா, நமக்கு உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது, சஞ்சலம் வரும்போது நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை விட்டு விலகி போகிறவர் அல்ல, அவர் கூடவே இருக்கிறவர் என்பதை எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர் என்னோடு கூட இருப்பார். அதனால் தான் தாவீது சொன்னார், நான் கண்ணீரின் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிற. எப்படிப்பட்ட பள்ளத்தாக்காய் காணப்பட்டாலும் உன்னை அழைத்த கர்த்தர், உன்னை ரட்சித்தவர், உன்னை அபிஷேகம் பண்ணினவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. சோதனை பெரியாய் காணப்படலாம். நேபுகாத்நேச்சார் சொன்னாரே, 7 மடங்கு தீச்சூளை என்ன செய், அதிகப்படுத்து என்று சொல்லி அதிகப்படுத்தினார்கள். ராஜா திகைத்து எழும்புகிறார். நாம் 3 பேரை அல்லவா கட்டுண்டவர்களாய் அக்கினி சுளைக்குள்ளே போட்டோம். அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் 4வது ஒரு மனுஷனோடு கூட என்ன செய்கிறார்களே, உலாவுகிறார்களே. நல்ல கவனிப்போம். இந்த காலை வேளையில உலாவும்படிக்கு எப்படி போவாங்க? மனுஷர் ரொம்ப ஜாலியா பேசிட்டு போவாங்க. அத போல அக்கினி சூளைக்குள்ளே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உலாவுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சில நேரத்தில் பார்க்கில் போனா, எதுக்கு வந்திருக்கீங்க பார்க்குன்னு கேட்டா, சும்மா உலாவி விட்டு போறதுக்காகத்தான், சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போறது, சந்தோஷமாய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போறது. அத போல எந்த இடத்துல போட்டாலும் நம்மால் என்ன செய்ய முடியும்? உலாவ முடியும், சந்தோஷமாய் இருக்க முடியும். உபத்திரவத்தின் மத்தியிலேயும், பாடுகள் மத்தியிலேயும், சஞ்சலத்தின் மத்தியிலேயும் அங்கே அவர்கள் உலாவுகிறதை கண்டவுடனே ராஜாவுக்கு நடுக்கம் பிடித்தது. அவன் முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. நடுநடுங்கி அவர்களை வெளியே கொண்டு வரும்படிக்கு அழைத்து என்ன சொன்னான்? அவன் சொன்ன காரியம், நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் தான் ஜீவனுள்ள தேவனாய் காணப்படுகிறார். மேலே வானத்துல கீழே பூமியிலே மனுஷர்களுக்குள்ள வேற ஒரு தெய்வம் இல்லையா? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை ரட்சிக்கத்தக்கதாய் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உபத்திரவத்தின் மத்தியில காணப்பட்ட அப்போஸ்தலன் யோவான் மனுஷகுமாரனுடைய சாயலை இப்பொழுது நேரடியாய் காண்கிறார். இது அவனுக்கு 2வது தரிசனம். ஏற்கனவே அவன் கர்த்தரை, அவனுடைய மகிமையின் சாயலை கண்டான். எங்கே? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பதாக என்ன ஆனார்?
மறுரூபமானார். சூரியனை போல பாருங்க, இந்த மகத்துவத்தை கண்டான். அந்த மகத்துவம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? இவன் தனி ஒருவனுக்கு மாத்திரம் தரிசனம் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, கூட்டமாய் தம்மை வெளிப்படுத்தின கர்த்தர் தான் யார் என்று இப்பொழுது தனிப்பட்ட விதத்தில் உபத்திரவத்தில் பாடுகளின் மத்தியிலே காணப்படுகிற சஞ்சலத்தின் வழியாய் நடந்து போய் கொண்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தம்முடைய சாயலை வெளிப்படுத்தி அவனை தைரியப்படுத்துகிறார். இந்த காட்சியை கண்டவுடனே யோவான் பயந்து போய் அவருடைய பாதத்தில் என்ன செய்கிறான்? விழுகிறான். அப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது, யோவானே நீ பயப்படாதே. 3 காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை அங்கே நான் கண்டுகொண்டேன். முதலாவது அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? தமது வலது கரத்தை யோவான் அப்போஸ்தலன் மேல் வைத்தார். கர்த்தர் தம்முடைய வலது கரத்தை வைத்தால் அது ஆசீர்வாதம். ஐயா, இன்னைக்கு எத்தனை பேர் அவருடைய கரம் என் மேல் அமர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்கிறார், கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து என்ன செய்தது? அமர்ந்தது, என்னை தரிசனங்களிலே கொண்டு போனார் என்று சொல்கிறார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்குமானால், கர்த்தருடைய வசனம் சொல்கிறது நெகேமியாவின் புஸ்தகத்தில், கர்த்தருடைய கரம் என் மேல் நன்மையாயிருக்கிறதை மற்றவர்கள் கண்டார்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்க வேண்டுமா? அந்த கரம் உங்கள் மேல் இருக்குமானால் அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வருகிறதாய் காணப்படும். கர்த்தருடைய கரம் என்ன செய்தது தெரியுமா? அவர்களை ஒருமனப்படுத்திற்று என்று எழுதப்பட்டு, கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு ஒருமனப்படுத்துவது கர்த்தருடைய கரம். தேவனுடைய கரத்தை நிராகரிக்க வேண்டாம். அவருடைய கரத்துக்குள்ள நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சுபிட்சமாய் பத்திரமாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஐயா, தேவனுடைய வசனம் சொல்கிறது, இதோ என் உள்ளங்கையில உன்னை என்ன செய்திருக்கிறேன்? வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நீங்க தேவனுடைய கரத்துல காணப்படுகிறீர்கள். ஏசாயா சொல்லும் போது சொல்கிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை என்ன செய்வேன்? தாங்குவேன். அதே ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது சொல்கிறார், தாயின் கற்பத்திலே தோன்றியது முதல் நான் உன்னை என்ன செய்தேன்? ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவிப்பேன். உன்னை எல்லாம் கனப்படுத்துவையா. கர்த்தருடைய கரத்தை வாஞ்சிப்போம். 2வது காரியம், அவனை தைரியப்படுத்தும் வார்த்தையை கர்த்தர் சொன்னார், பயப்படாதே என்று சொல்லி. அப்படி சொன்னவர் யார் என்பதை விளங்க பண்ணுகிறார். அவரோடு கூட பேசினவர் யார் என்று விளங்காதபடிக்கு அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று அறிய வேண்டுமே. யோவானுக்கு சொல்கிறார், நான் யாராயிருக்கிறேன்? முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் காணப்படுகிற. ஐயா, இந்த காலை வேளையில நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகாவும் ஈசாயின் அடிமரத்தின் வேறுமாய் காணப்படுகிறவர். அவர் சாதாரணமானவர் அல்லையா. அவர் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்றாய் கவனியுங்கள், நான் உயிருள்ளவராய் காணப்படுகிறேன். அடுத்த வசனத்தில் சொல்கிறார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும், சற்று பொறுத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு காரியத்தை வேண்டுமானால் தள்ளி வைத்து விட்டு 2 காரியத்தோடு முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வருவோமா? வாசிப்போமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே பெண்ணும் பர்வதம் வரைக்கும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதன் இல்லம்மா, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே பின்புறத்திலே. நல்ல கவனிக்க, அந்த ஒரு வார்த்தை தான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை.
நல்ல கவனிங்க. வனாந்திரம் இருக்கிறது. வனாந்திரத்திற்கு பின்புறத்துல என்ன இருக்கு? தேவ பர்வதம் இருக்கிறது ஐயா. ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாத இடம், ஊழையிடுதலும் அங்கே ஓரிகளும் காணப்படுகிற இடம், ஆந்தைகள் வசிக்கிற இடம் வனாந்திரம். பயங்கரமான கூச்சலும் பயத்தை கொடுக்கிற இடமாயிருக்கிறது. இருளான தேசம் என்று அங்கே எரேமியா சொல்லும் போது சொல்கிறார் 2ஆம் அதிகாரத்தில். அப்படிப்பட்ட வனாந்திரத்திற்கு ஒரு பின்புலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஐயா. இந்த காலை வேளையில வனாந்திரம் பாடுகளை காண்பிக்கிறது, சோதனையை காட்டுகிறது, உபத்திரவத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பாடுகளையும் அது காட்டுகிறது. ஆனால் அவர்களுக்கு பின்னாக ஒரு இடம் இருக்கிறது ஐயா. அந்த இடத்திற்கு தான் கர்த்தர் மோசேயை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த இடம் என்ன? தேவ பர்வதமாகிய ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே போல வாழ்க்கையில காணப்படுகிறது. என்ன உபத்திரவப்பட்டிருந்தாலும் சரி, என்ன பாடுகளை சகித்திருந்தாலும், என்ன போராட்டத்தின் வழியாக நடந்து வந்தாலும், இந்த காலையில கர்த்தரை சொல்லும்படி உங்களுக்கு சொல்லுகிறார். வனாந்திரத்திற்கு பின்புறத்தில் ஒரே பர்வதத்தில் வந்து சேர்ந்த போது தூரத்திலே ஒரு காட்சியை காணுகிறார். அவன் வனாந்திரத்தில் எப்போதும் பார்க்கிற காட்சிகள் தான் அது. வினோதமான காட்சி அல்ல. என்னது? திடீரென்று உஷ்ணத்தில செடிகள் என்ன செய்யும்? பற்றி எரிகிறதாய் காணப்படும். எரிகிற அந்த முட்செடி என்ன செய்யும்? வெந்து போகும். கொஞ்ச நேரத்தில் சாம்பலாய் மாறிவிடும். மோசே பார்க்கிறான், அந்த முட்செடியோ எரிகிறது, ஜுவாலித்து எரிகிறது. ஆனால் அது என்ன செய்யவில்லை? வெந்து போகவே இல்லையா. நீ ஜுவாலித்து எரியும்படியாய் பிசாசுக்கு விரோதமாய் கொண்டு வந்திருக்கிற அக்னி ஆஸ்திரங்கள் உன்னை அவித்து போட கர்த்தர் அதை எல்லாவற்றையும் என்ன செய்வார்? அவித்து போடுவார். அது உன்னை சேதப்படுத்தாது, அது உன்னை நஷ்டப்படுத்த முடியாது. நீ அதன் நடுவிலே இருந்து முளைத்து எழும்ப முடியும் ஐயா. கர்த்தருடைய தூதன் சாத்தானை கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி சொன்னார் சகரியாவின் புஸ்தகத்தில். ஏன் தெரியுமா? இதோ யோசுவா அக்கினியிலே இருந்து எடுக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்று சொன்னார். கர்த்தர் உன்னை ஒரு கொல்லியாய், அக்கினியாய், அக்கினி பிளம்பாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். அந்த ஒரே பர்வதத்தில் எரிகிற முட்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். யார் என்று அவளுக்கு தெரியாது. தம்மை அறிமுகப்படுத்துகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறவர். உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்பதை முதலாவது என்ன செய்? அறிந்து கொள். இன்றைக்கு நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொள்வோமானால், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருப்போமானால், நம் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்ய மாட்டோம்? பயப்படவே மாட்டோம். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுகிறேன். நடந்த ஒரு சம்பவம். அநேக வருஷங்களாய் கர்த்தருடைய ஊழியத்தை, ஏறக்குறைய 25 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன், அவருடைய மனைவியும் அவருடைய பேர பிள்ளைகளும் ஒரு வீட்டிற்கு போய் ஜெபித்து அந்த வீட்டை விட்டு புறப்படும்படியாய் தங்களுடைய ஸ்கூட்டரில் ஏறி சாவியை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணினார்கள். ஸ்டார்ட் பண்ணுகிறதுக்கு முன்பே அந்த சாவி கீழே விழுந்து போயிற்று. கீழே விழுந்த சாவி எடுக்கும்படியாய் குனிந்தார். அப்படியே கீழே இடறி விழுந்து போயிட்டு அவருடைய நாக்கு வெளியே நீட்டி விட்டது. கை தூக்க முடியவில்லை. பயந்து போயிருந்த அருமையான பாஸ்டர்மா நேராய் தாங்கள் எந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணினார்கள் அந்த வீட்டாரை கூப்பிட்டு வந்தார்கள். எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அங்கே எல்லா டெஸ்டும் நடந்தது. அங்கே சொன்னார்கள், பிளட் வெசல் வெடித்து எல்லா இடத்திலும் ரத்தம் பரவி இருக்கிறது. அவருடைய இருதயத்தை சுற்றிலும் ரத்தம் இருக்கிறது, பிரெயினை சுற்றிலும் ரத்தம் இருக்குது. எங்களால் ஒன்று செய்ய முடியாது, எடுத்துக்கொண்டு போங்கள் என்று வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். ஏறக்குறைய 6 மாதம் வீட்டிலே
படுத்த படுக்கையாய் காணப்பட்டார். ஆனா அந்த வீட்டார் செய்த காரியம் என்ன தெரியுமா? யூடியூப் பிரசங்கங்களை அவர்களுக்கு போட்டு காண்பித்தார். அவர் அதை கேட்டுக்கொண்டே தன் நாட்களை கடத்தி கொண்டார். இது மார்ச் மாதத்தில் நடந்தது. மார்ச்சுக்கு அடுத்த பிறகு ஒவ்வொரு மாதமாய் வந்தது. ஜூலை மாதமாயிற்று. ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார். அவருடைய பிரசங்கம் இவ்விதமாய் இருந்தது. அப்போஸ்தலனாகிய யோவான் 25வது வருஷத்துல பத்மு என்னும் தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட போதுதான் கர்த்தர் அவருக்கு தரிசனமானார், அவரை தைரியப்படுத்தினார் என்கிற பிரசங்கம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலேயும் கர்த்தர் அதை செய்வார் என்று சொன்னார். இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது, தான் ஊழியர் செய்து இன்றையோடு கூட 25 வருஷங்கள் ஆயிற்று என்று சொல்லி. இந்த வார்த்தை அவரை தொட்ட உடனே படுக்கை விட்டு எழுக ஆரம்பித்தார். கால்கள் அசைந்தது, கைகள் அசைந்தது. அவருடைய நாக்கு வெளியே நீட்டிக்கொண்டே இருக்கு. அந்த நாக்கெல்லாம் உள்ளே போயிற்று. சகலமும் நார்மல் என்கிற ஸ்டேஜுக்கு சில நிமிஷங்களிலே மாறிவிட்டது. எழுந்தார். கர்த்தருக்கு இன்றைக்கும் சாட்சியாய் காணப்படுகிறார். ஏன் இதை சொல்லுகிறேன்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் அற்புதங்களை செய்ய எப்படிப்பட்டவர்? வல்லவர். அவரால் எல்லாம் செய்யக்கூடும். நான் இந்த சாட்சிகளை உங்களுக்கு சொல்ல ஒரே ஒரு காரணம், உங்களுடைய விசுவாசம் கட்டப்படும்படியாய்த்தான் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் எப்படியும் என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை செய்ய முடியும். வைத்தியர்கள் கைவிட்டார்கள். ஆனால் அவர் ஆராதித்த, யாருக்கு சேவகம் செய்தாரோ, யாருக்கு அவர் அடிபணிந்து தம்முடைய பணியை அவர் கர்த்தருக்காய் செய்தாரோ, அவர் என்ன செய்யல? கைவிடவே இல்லையா? அவரை கைப்பிடித்து தூக்கினார். மீண்டும் ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலையில் ஒன்று சொல்லுகிறேன், யோவானை அதே வலங்கரம் பிடித்தது. அவனை தூக்கி எடுத்து சொல்லுகிறார், நான் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன், நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாயிருக்கிறேன், நான் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மாத்திரமல்ல, நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அவருடைய கரத்துல மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் என்ன செய்கிறது? அவர் பாதாளத்துக்கு இறங்கி போய் சத்துருவின் கையிலே இருந்த அந்த திறவுகோல்களை அவர் பறித்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்க. பயப்படாதே, தைரியமாயிரு. நீ எழுது இந்த வார்த்தைகளை. கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிறவர்கள இந்த யோவானுக்கு தாயா கர்த்தர் வெளிப்படுத்தினார். வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் தன்னை சிநேகித்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கிடைத்தது. எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த காலையில 2 காரியம் மட்டுமே உங்களோடு பேச நேர்ந்தது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட திட்டவட்டமாய் தம்முடைய வசனத்தை கொண்டு பேசி இருக்கிறார். என் இருதயம் இந்த காலையில ஒரு திருப்திப்பட்ட ஒரு இருதயமாய் இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை உங்களோடு நான் சொல்லி இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு பயப்படாது என்று அவனை தைரியப்படுத்தினவர், பத்மு தீவிலே தனித்தவனாய் காணப்பட்ட யோவான் அப்போஸ்தலனை பார்த்து நீ பயப்படாதே என்று சொன்னவர், இன்றைக்கு உங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் தனிமையாயிருக்கலாம், ஒருவேளை பயம் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் நிறைத்து கொண்டிருக்கலாம். என்ன நடக்குமோ, என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி. கர்த்தர் ஒரு நாள் உங்களை தீங்குக்கு விடுகிறவர் இல்லையா? தம்மாலே சிநேகிக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. பக்தனாய் யோபின் வாழ்க்கையை பாருங்கள். கர்த்தர் அவனை பிசாசின் கரத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவனை ஜீவனை எடுக்கும்படியாய் பிசாசு முயற்சி பண்ணினான். ஆனால் கர்த்தருடைய கரத்துல கர்த்தருடைய யோபுடைய ஜீவன் காணப்பட்டது. அவன் சரீரத்தை வேண்டுமானால் தொட்டு பார்க்கலாம், ஆனால் வேறு ஒன்று செய்ய முடியவில்லை. யோபு இந்த தோல் முதலானவர்கள் அணுகி போன பின்பு என் கண்களால் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண் அவரை காணும் என்று சொல்லி தைரியமாய்
முழங்குகிறவனாய் காணப்பட்டார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவராய் காணப்படுகிறவர். யோவான் அப்போஸ்தலனோடு பேசின அந்த வார்த்தை, நான் உயிருள்ளவராய் இருக்கிறேன் என்று சொன்னாரே, அவர்தான் நமக்கு தேவன். இந்த 26வது வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களை வலங்கரம் பிடித்து நடத்துகிறவராய் காணப்படுவார். உங்களுடைய கரத்தை பிடித்தவர் ஒரு நாள் கைவிட மாட்டார் ஐயா, உங்களோடு இருப்பார். நீங்கள் தைரியமாய் கர்த்தருக்கு நீங்கள் சாட்சியாய் ஜீவிக்கலாம். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேளையில எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீர் என்று நாங்கள் அதிகமாய் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நாதா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதலான வார்த்தையை, ஆண்டவரையோட காயம் கட்டுகிற வார்த்தைகளை நீர் அனுப்பினீர். கீழையாத்தின் பிசிந்தையில போல ஆண்டவருடைய காயங்களை கட்டுகிற தைலத்தை அவர்கள் மேல் ஊற்றி இருக்கிறீர். கர்த்தர்களை பலப்படுத்தும். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் நாதா. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும், சகலவற்றையும் பொறுப்படுத்தி நடத்தும். உம்முடைய கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.